பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 5. நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாகுவதற்கு முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாகும் முன்னமே, தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். நீ ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே எரேமியா குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நாம் யார் என்று அவருக்கு தெரியும். நமக்கெல்லாம் ஒரு பொருள் பார்க்கும்போது தான் தெரியுது என்ன பொருள் அப்படின்னு. இன்னும் சில இடத்துல சில பொருள் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிற பொழுது இது என்ன பொருள் என்று சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அது ஆரம்ப கட்டத்தில் ஒருவேளை ஒரு பொருளை தயாரிக்க 10 நாள் ஆகுன்னு சொன்னால் முதல் நாளில் அவங்க தயாரிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு அது என்ன பொருள்னு தெரியாது. ஒருவேளை 9ஆவது நாள் நமக்கு தெரியும். ஏன்னா ஓரளவுக்கு வடிவம் கிடைத்திருக்கும். அப்போது ஒரு உருவத்தை பார்த்து, ஒரு பொருளின் வடிவத்தை பார்த்து தான் அது என்ன என்று நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்? ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு கரு உருவாவதற்கு முன்னமே, ஆணோ பெண்ணோ நமக்கு தெரியாது, அது உருவம் என்னென்னு சொல்லி தெரியாது, உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாவதற்கு முன்னமே நம்ம அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்மளாம் உருவத்தில் இருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், சபைக்கு போகிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம். நாம் உருவாவதற்கு முன்னமே நம்ம அறிந்த ஆண்டவர் இப்போ நாம் உருவாக்கப்பட்டு விட்டோம். இன்றைக்கு நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம், செயல்படுகிறோம். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எப்படியாக பார்ப்பது, எப்படியாக அறிந்திருப்பது என்பது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அன்றைக்கே அறிந்திருந்தான்னு சொன்னால் இப்பொழுது அறியாமல் இருப்பாரா? கண்டிப்பாக இப்போ நம்மை அவர் அறிந்திருக்கிறார். சாதாரணமாக இல்லை, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய முழு காரியம் அவருக்கு தெரியும். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் செய்ய போகிற காரியத்தை அவர் திட்டமிட இருக்கிறார். நான் செய்ய போகிற காரியத்தை அவர் நமக்காக தீர்மானம் பண்ணியிருக்கிறார். எந்த இடத்துல பிறக்கப்பட வேண்டும், எந்த தாய்க்கு பிறக்கப்பட வேண்டும், எந்த தகப்பனாருக்கு பிறக்கப்பட வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்கப்பட வேண்டும், எந்த இடத்துல என்ன வேலையா ஊழியமா எதை செய்ய வேண்டும். அப்போ அவர் அறிந்திருக்கிறார். ஒரு மனுஷனை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். நமக்கெல்லாம் மனுஷனை குறித்து அறிந்திருக்கிறோம், ஆனால் குறிப்பிட்ட அளவு தான் அறிந்திருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் உருவாகுவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். காரணம், அவர் அனந்த ஞானம் உள்ளவர். அவரை என்று அவர் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிற காரணத்தினால அவர் ஒரு மனுஷனை அவர் அறிந்திருக்கிறார். இந்த பூமியில் காணப்படுற ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க சொல்லும்போது எனக்கு ஆண்டவர் தெரியாது, எனக்கு இயேசுவை தெரியாது, கடவுள் தெரியாது, நான் பைபிள் படிக்கலை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவேளை அவர்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாமல் போகலாம், ஆனால் தேவன் அவர்களை அறிந்திருக்கிறார். அவர்கள் நிலைமை என்ன, எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்ம எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நம்ம எல்லாம் தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்போது எல்லாரையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், எல்லாரையும் தெரிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவேத்தான் தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிற சூழ்நிலை, ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது பாவத்திலே கர்ப்பம் தரித்து பிறந்துகிறான். ஆகவே தான் இங்கே நான் வாசிக்கிறோம், நீ கர்ப்பத்திலிருந்து விடுபடும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன். அப்போ கர்ப்பத்திலிருந்து வரும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி வருகிறான்? பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறான். பாவத்தில் கர்ப்பம் தரித்து தான் வெளியே வருகிறான். அப்படி வெளியே வருகுவதற்கு ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். வெளியே வந்த பிறகு, வெளியே வரும்பொழுது, அப்போது உருவாகும் பொழுது பாவம்தான் காரணம். அந்த தாய் பாவம் செய்தவள். அந்த தாய் பாவ பிறப்பில் ஜென்ம சுபாவத்தில் அவர் கர்ப்பம் தரிக்கப்படுகிறாள். ஜென்ம சுபாவம் என்பது பூர்வீக அவங்களுடைய பாவம். அந்த சுபாவத்தில் அவங்களுக்கு பாவம் இருக்கிறது. ஆகவே தான் அதில் கர்ப்பம் தரிக்கிற மனுஷன் அவன் பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறான், பாவத்திலிருந்து பிறக்கிறான். அப்படி பிறக்கிற பொழுது அவனை பரிசுத்தப்படுத்தி ஆண்டு பிறக்க வைக்கிறார், நீதிக்குட்படுத்தப்பட்டு பிறக்க வைக்கிறார். அப்போ இந்த பூமியிலே வருகிற ஒவ்வொரு மனிதர்களும் பாவமுள்ள சரீரமாக இந்த பூமியில் விடுகிறது. ஆனால் கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். தைரியமாக இருப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே.
தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே நீர் எங்களை அறிந்திருக்கிற அதை கண்டு செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தைக்கு ஊருகத்தில் ஆசிரியராக உன் நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.